1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற போரில் இந்தியா வெற்றி பெற்று 50ஆம் ஆண்டு நினைவு தினத்தை குறிக்கும் வகையில் ஸ்வர்ணிம் விஜய் வர்ஷ் என்ற பொன்விழா கொண்டாட்டம் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிறது. இதில் போரில் கலந்து கொண்ட மூத்த ராணுவ வீரர்களுக்கு பதக்கங்களை வழங்கி சிறப்பிக்கிறார் முதலமைச்சர். அதன் நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தோ பாக் போரின் பொன்விழா கொண்டாட்டத்தில் நாம் அனைவரும் இருக்கிறோம். இந்த இந்தோ பாக் போரின் பொன்விழா கொண்டாட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு, இந்த தமிழ்நாட்டின் பங்களிப்பு குறித்த ஒரு காணொளி உங்களுக்காக. வங்காள தேசத்தின் விடுதலைக்காக நமது இந்திய ராணுவத்தினர் களமிறங்கி போராடினார்கள். தனி நாடாக வங்காளதேசம் விடுதலை பெற்றது. வங்காளதேச விடுதலை நாள் விழா அன்றைய முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தலைமையில் நாடெங்கும் விழா கோலம் பூண்டது. வான் வேடிக்கையுடன் ஒரே மேடையில் அனைத்திந்திய தலைவர்களும் பங்கேற்று சிறப்பித்தனர். மாவட்டம் தோறும் அன்றைய அமைச்சர்கள் இந்திய ராணுவ வீரர்களுக்காக நிதி திரட்டி பரிசு பொருட்களும் வழங்கினர். விக்ராந்த் போர்க்கப்பலின் மேல் தளத்தில் இன்னிசை கச்சேரி மற்றும் கலை நிகழ்ச்சிகளை தமிழக அரசு ஏற்பாடு செய்து முப்படை வீரர்களையும் கௌரவித்தது. தற்பொழுது இவ்வரலாற்று நிகழ்வினை கொண்டாட குழுமியிருக்கும் அனைவரையும் வரவேற்க லெப்டினன்ட் ஜெனரல் திரு ஏ அருண் யுத் சேவா மெடல், சேனா மெடல், விஷித் சேவா மெடல், ஜெனரல் ஆபீசர் கமாண்டிங் தக்ஷின் பாரத் ஏரியா அவர்களை அழைக்கிறோம். மாலை வணக்கம் சென்னை, நமஸ்காரம் தமிழ்நாடு, ஜெய்ஹிந்த். மரியாதைக்குரிய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், மந்திரிகள், சட்டசபை உறுப்பினர்கள், சீனியர் அதிகாரிகள், பாக்கி மற்ற அதிகாரிகள், to the young men and children who are watching and listening to me, to all you ladies and gentlemen both in the audience and watching us across television, a very, very warm welcome to this very solemn occasion. நாங்கள் யூனிஃபார்மில் இருக்கோம். எங்களுக்கு, எங்களோட ஜவான்ஸ்க்கு, எங்களோட ஜூனியர் ஆஃபீஸர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பெக்ட், மரியாதை, சப்போர்ட், ஹெல்ப், அசிஸ்டன்ஸ் தமிழ்நாட்டில் இஸ் ப்ரைஸ்லெஸ். நாங்கள் எவ்வளோ இடத்துல சர்வீஸ் பண்ணுறோம். வி சர்வ் ஆல் ஓவர் த கண்ட்ரி, வி சர்வ் ஓவர்சீஸ். தமிழ்நாட்டில் இருக்கிற ரெஸ்பெக்ட் டு தி மேன் அண்ட் வுமன் இன் யூனிஃபார்ம் இஸ் அன்பிரசிடென்டட். இந்த சின்ன 20 செகண்ட் கிளிப்ல நம்ம இப்போ தான் பார்த்தோம். on the train we saw a placard that says support to the armed forces from Tamil Nadu. How many in the audience know that 1971 நம்ம நாட்டு சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ கலைஞர் actually collected from himself and his party members a small sum of 6 crore rupees. 1971 6 crore rupees, and this amount was deposited into the war chest for random use of national security and for support of restructuring Bangladesh. That help and that support continues today. நாங்கள் இப்போவும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஜுடிஷியல் கோர்ட், போலீஸ் ஸ்டேஷன், ஏதான கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறோம்.
we are treated with the utmost of respect. So once more, thank you very much and thank you, sir. இன்னைக்கு சாயங்காலத்து ஃபங்க்ஷனுக்கு நீங்க உங்களோட வேல்யூபிள் டைம் எடுத்து நீங்க வந்திருக்கீங்க டு ஆனர் மீ, டு ஆனர் தோஸ் of us in uniform, to honor the veterans who are sitting here. அந்த பக்கத்துல உட்கார்ந்திருக்கிற 3 ladies are what we call in the army as Veer Naris. 1971 la, when they were the ages of between 17, 18 and 19, they gave up their husbands in the cause of our country. Whatever we do for them will never be enough. So as a mark of respect, நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. Thank you very much. Before I conclude, ரெண்டு சின்ன கதை. 1971 war actually December la start ஆல. It started on the 23rd of March. பாகிஸ்தான் ரெண்டு பார்ட்ல இருந்தது. ஒரு பாகிஸ்தான் மெயின் வெஸ்ட்ல, ஒரு பாகிஸ்தான் ஈஸ்ட்ல, ஈஸ்ட் பாகிஸ்தான். 23rd of March அன்னைக்கு ஈஸ்ட் பாகிஸ்தான் declared secession. Number Prime Minister acknowledged that secession. That resulted in genocide, atrocities Bangladesh la. Those atrocities caused refugees. More than 10 crore or 10 lakh refugees at that point in time came into India. Number neighboring states ella irukku, Tripura, West Bengal, Assam, ellakku refugees vanda from Bangladesh. It created a war cloud. 3rd December aniki actually war start aachu. Number western border la, with the border with Pakistan, the Pakistan Air Force launched attacks. Ungalku probably in the fact theriyadu, for the first time in the history of Taj Mahal, anniki and for the next few days, Taj Mahal oda wonderful marble was covered with leaves and twigs. Edukku? To prevent the marble from glowing in the moonlight. The aircraft would have attacked it. That is how the war began. We joined the war. War was fought both in what is now Bangladesh and what is now Pakistan. Evlo distance is rendu nadula? 1794 or 96 kilometers. Two front war. Number appo we were a young country, young armed forces. We needed to focus on health and primary education and governance. But we were able to fight that war because of the wonderful support of the Indian citizens and the wonderful people in government that we have across the states and in the center. 13 days of war. Mere 13 days of war. 13 days kaprama ennachi. On the 16th of December, 93,000 people surrendered. Uttarla, Rendilla, 100 illa, 1000 illa, 93,000. Not because they did not have weapons. Not because of no ammunition. Not because of no food. They surrendered because they surrendered to a superior fighting force. Those comprise the soldier, sailor and the airman, which we are here to honor. In this war, we paid a big price. Over 3,843 people died and over 9,800 people were injured. Many more had minor injuries. In this two-front war, most of the people who died were young men and women, less than 25 to 26 years old. They paid a price so that we live and sit here in happiness and in safety. What happened was, at the end of this war, we captured 15,000 square kilometers of Pakistan territory. It is a tribute to the grace of our motherland, of India, that within a year, the entire square feet of land down to the smallest centimeter was handed over back to Pakistan. India does not have any expansionist ambitions. That was proven even by modern India. So that was the war. So Nanga celebrate Pandradhi is not just a victory. We are celebrating the creation of a new country in itself. India created, in many ways, gave birth to Bangladesh. That is what we are celebrating. That is what that torch signifies today. In the torch oda story enna? Idu 71 war oda 50th Golden Jubilee anniversary. Swarnim Vijay Varsh. Last year, 16th of December anniki, our Honorable Prime Minister, Shri Narendra Modi ji, இந்த மாதிரி 4 torch light பண்ணாரு. To go in cardinal directions, north,
west, south and east. Southல வர torch இது. இந்த torch ஓட story என்ன? So it is my job, my privilege, my pleasure. இந்த torch எல்லா இடத்துக்கும் எடுத்துன்னு போய் to show the young children, the boys and the girls of every part of Dakshin Bharat. I look after Dakshin Bharat and tell them the story of how 71 war was fought, tell them the story of these brave veterans. That is what the torch is supposed to do. Additionally, எவ்வளோ gallantry award winners இருக்காளோ நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் this torch has gone all over Tamil Nadu in the last about 1.5 months. It has gone to the southernmost extreme, it has gone to Nagarkoil, it has gone to Kanyakumari, it has gone to Coimbatore, it has gone to Madurai, it has gone to Trichy, it has come to Chennai. சென்னையில் 10 நாள் இருந்திருக்கு இந்த torch and it is a tribute to the citizenry of Chennai and Tamil Nadu. Our first function in Chennai was presided over by the Honorable Governor. This is the last function in Chennai and is being presided over by the Honorable Chief Minister. Thank you once again, sir. Priceless respect for the torch, for the veterans. One little thing. In the torch வந்து எல்லா veteran வீடுக்கு போனப்போ எல்லார் வீட்டிலேருந்தும் ஒரு கை மண்ணு, a fistful of mud. நம்ம தமிழ்நாட்டு மண்ணு இந்த டார்ச்சோட ரிட்டர்ன் ஆக டு டெல்லி. இந்த மண்ணு நேஷனல் வார் மியூசியம்ல இருக்கிற லேண்ட்ல இட் இஸ் கோயிங் டு பி மிக்ஸ்ட். இட் வில் ஃபர்டிலைஸ் தி சாயில் அண்ட் தென் தி ட்ரீஸ் வில் ப்ளூம். ஸோ வாட்ஸ் த பிலீஃப்? த பிலீஃப் இஸ் தட் தி ஏர் விச் ப்ளோஸ் த்ரூ தி லீவ்ஸ் ஆஃப் தீஸ் ட்ரீஸ் will carry across the length and the breadth of the country the spirit of sacrifice and courage shown by these veterans. And that will make India strong and robust. So that is the story of 71 and the story of the torch. Ladies and gentlemen, lastly, ellavarkum neenga inga vandirkela, you have felicitated us, you've taken off your time. Romba nandri. Thank you very much. Jai Hind. Thank you very much, sir. Good evening, Jai Hind and Vanakkam, ladies and gentlemen. Now, we move forward towards the heart of this ceremonial evening. That is, the felicitation of the 1971 war veterans by our Honorable Chief Minister of Tamil Nadu, Thiru M.K. Stalin. Now, I request Lieutenant General A. Arun, Yuddha Seva Medal, Sena Medal, Vishisht Seva Medal, General Officer Commanding Dakshin Bharat Area, to please escort the Honorable Chief Minister to do the honours. We start with the illustrious Chakra awardees. The first veteran we are honouring today is the only Mahavir Chakra of Tamil Nadu. Commodore K.P. Gopal Rao, Mahavir Chakra, Vishisht Seva Medal, along with his crew in INS Kilton, destroyed the strategically important Karachi port. This eventful day is very proudly celebrated as Navy Day on December 4th till date. Due to ill health, he could not be present today. On behalf of him, his daughter, Mrs. Savita Rao, is accepting the felicitation. We are indeed honoured to have amongst today Rear Admiral Ram Sagar, Ati Vishisht Seva Medal, Veer Chakra, Nausena Medal. Rear Admiral Ram Sagar, a naval aviator, prevented the enemy from operating the airfield and bombed the merchant ships meant for the evacuation of enemy troops. This subsequently led to the surrender of 93,000 armed soldiers on 16th of December 1971. The officer and his crew were awarded the prestigious Veer Chakra for this act of bravery. Rear Admiral Ram Sagar, Ati Vishisht Seva Medal, Veer Chakra, Nausena Medal. It is my privilege to introduce a third generation army officer, Colonel A. Krishnaswamy, Veer Chakra, Vishisht Seva Medal and Bar. Colonel Krishnaswamy successfully established a roadblock cum ambush to cut off the reinforcements of Pakistani army reaching the capital city Dhaka. This broke the morale of Pakistan forces, who eventually surrendered after suffering fatal casualties. For this gallant action, the officer has been awarded the Veer Chakra. Colonel A. Krishnaswamy, Veer Chakra, Vishisht Seva Medal and Bar. Now, I proudly present to you Colonel P. Ganeshan, Vishisht Seva Medal from the Corps of Engineers. He is a recipient of a wound medal.
1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற போரில் இந்தியா வெற்றி பெற்ற 50ஆம் ஆண்டு நிறைவு தினம் இன்று கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் மூத்த ராணுவ வீரர்களுக்கு பதக்கங்களை வழங்கி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்பிக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.